Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம இதுவரைக்கும் ஏகப்பட்ட எஸ்டிமேட் வீடியோ போட்டுருக்கோம், ETABS வீடியோ போட்டுருக்கோம், SKETCHUP, STAIR Pro, RevTech இது போன்ற சிவில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். தேவைங்கிறவங்க மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிடிசிபி ஆன்லைனில் அப்லோட் டிராயிங் போட்டு தருவோம், 3D எலிவேஷன் போட்டு தருவோம், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போட்டு தருவோம். அது மட்டும் இல்லாமல் சிவில் ரிலேட்டடான எஸ்டிமேட் எல்லாமே நாங்கள் போட்டு தருவோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லாப் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ETABSல என்னென்னலாம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம், நமக்கு தேவையானது என்னென்ன ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஆல்ரெடி ஒரு மாடலுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1 வே ஸ்லாபுக்கு இதுவும் 2 வே ஸ்லாபுக்கு இதுவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா 1 வே ஸ்லாபுக்குரிய தான் பார்க்க போகிறோம். இதில் நான் லைவ் லோடு 2 kN கொடுத்துருக்கேன். சூப்பர் டெட் லோடுங்கிறது நான் இதை கொடுக்கல. முதல்ல நம்ம ஷெல்லில் என்னெல்லாம் பார்க்கலாம், ஃப்ளோரில் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். டிஸ்பிளே செல் ஸ்ட்ரெஸஸ் இதில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைவ் லோட் டெட் லோட் அப்படிங்கிறது நார்மலாக கேஸஸில் இருக்கும், லைவ் லோட் டெட் லோடுன்னு. ஆனால் காம்போவில் தான் நமக்கு ஹெவி லோடு எல்லாமே காமிக்கும். அப்போது இதில் எது நம்மளுக்கு மேக்ஸிமம் வரும் அப்படிங்கிற நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். 1.5 டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு இது நிறைய வருமா, இல்லை 1.2 டெட் லோட் ப்ளஸ் 1.6 லைவ் லோடு. இப்போ நமக்கு இதில் பார்க்குறப்போ 1.6 லைவ் லோடு தான் அதிகமாக வரும். அதை கிளிக் பண்ணுறேன். S1ங்கிறது அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ இந்த டைரக்ஷனில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதோட பெண்டிங் மொமெண்ட் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம பார்க்குறோம், S1ங்கிறது எக்ஸ் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் பார்க்குறப்போ உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. இதில் டாப் மேலேயும், இதில் கீழே, அடுத்து இதில் மேலே இந்த மாதிரி இருக்குது. இது S22ல் பார்த்தோம்னா அப்படியே சேஞ்சு உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இதில் பாசிட்டிவ் பெண்டிங், இதில் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டு, அடுத்து மிடில் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட், அடுத்து திரும்ப எண்டில் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட், அந்த மாதிரி வரும். இதில் எது மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எஸ் மேக்ஸ் கொடுத்து அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இது ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் எந்த இடத்துல நிறையா இருக்கும், எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். இதுதான் நம்ம எப்போவுமே மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு இதில் கான்டூர் ஆப்ஷனில் என்ன வந்துருக்குன்னா டிஸ்பிளே அண்ட் அன்டிஃபார்ம் ஷேப், அதாவது இது டிஃபார்ம் ஆகாமல் நார்மலாக இருக்கிறப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கேட்குது. இதில் நம்ம டிஸ்பிளே அண்ட் டிஃபார்ம் ஷேப், டிஃபார்ம் ஆச்சு, அதாவது நம்ம அனலைஸ் பண்ணோடனே டிஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஷேப்பில் நமக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், இது எனக்கு டிஃபார்மான ஷேப்பு, இதில் எனக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறது இதில் டீட்டெயிலாக நல்லா காமிக்குது. அடுத்து இன்னொன்று இருக்குது எக்ஸ்ட்ரூட் ஃப்ரேம். டிஸ்பிளேயில் நமக்கு எக்ஸ்ட்ரூட், அதாவது நம்ம கிளியராக இருக்கிறதுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்குது. அதாவது இது மட்டும் உங்களுக்கு தனியாக மேலே தூக்கி காமிப்பாங்க. இப்போ உங்களுக்கு தனியாக இதை மட்டும் வெளியே எடுத்து காமிச்சிருக்காங்க, இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் உங்களோட நீங்கள் ட்ராக் பண்ண உங்களுக்கு எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இதிலே காமிக்கும். ஃப்ரேமுக்கு நம்ம காமிச்ச மாதிரி ஃப்ரேமுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்க்காதவங்க பாருங்கள். நமக்கு தனியாக இந்த இடத்துல எடுத்து இந்த மாதிரி இருக்கும், இதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இங்கே தான் வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்காது. ஏன்னா ஸ்லாபோட கண்டிஷன் நிறையா இருக்குது. 1 வே ஸ்லாப்னால் 3 கண்டிஷன்ஸ், 2 வே ஸ்லாப்ஸ்னால் 9 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணணும். சரி, 1 வே ஸ்லாப்னா சப்போர்ட் கண்டிஷன் தான் இருக்குது, மற்றபடி உள்ளே இருக்க கண்டிஷன் வேறு எதுவும் இல்லை. 2 வே ஸ்லாப்னா உங்களுக்கு சப்போர்ட் கண்டிஷன் 3 இருந்தாலும் உங்களுக்கு மொமெண்ட் கண்டிஷன் 9 மொமெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம
மேனுவலாக டீட்டெயிலிங் பண்ணுறது வந்து நமக்கு பெஸ்ட்டு. இப்போ அதனால் நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படி டிராயிங் வரைங்க, எப்படி வந்து நம்ம செக்ஷன் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட லென்த் வந்து 8 மீட்ரு, எல்எக்ஸ் வந்து 4 மீட்ரு, எல்ஒய் வந்து 8 மீட்டரு. இது வந்து ஒன் வே ஸ்லாப். ஏன்னா 2 அல்லது 2க்கு மேலே அப்படி போயிடுச்சுன்னா எல்ஒய் பை எல்எக்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறது வந்து 2 இல்லைனா 2க்கு மேலே போயிடுச்சுன்னா அது ஒன் வே ஸ்லாப். அதே இது வந்து எல்ஒய் பை எல்எக்ஸ் வந்து 2க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டூ வே ஸ்லாப். சிம்பிளாக சொல்ல போனோம்னா சைட்டில் எடுக்கிறது அப்படின்னா ரெக்டாங்குலராக இருந்துச்சுன்னா அது ஒன் வே ஸ்லாப், ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அது டூ வே ஸ்லாப். இது வந்து சைட்டில் இப்படி தான் அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம எக்ஸலுக்கு போவோம். எல்எக்ஸ் வந்து 4 மீட்டர், எல்ஒய் வந்து 8 மீட்டர். இங்கே பாருங்கள், நான் சப்போர்ட் கண்டிஷன் வந்து எனக்கு என்னென்ன இருக்குங்கன்னா மொத்தம் 3 சப்போர்ட் கண்டிஷன் இருக்குது. கேண்டிலிவர், சிம்பிள் சப்போர்ட், கண்டினியூஸ். நான் இப்போ வச்சுக்கிறது சிம்பிள் சப்போர்ட் வச்சுக்கிறேன். இதோட எல்எக்ஸ் எல்லோன்னு பார்த்தோம் 4 மீட்டர், எல்ஒய்ங்கிறது 8 மீட்டர். இதோட காங்கிரீட் வந்து நாங்கள் டிசைன் பண்ணது வந்து M25, அதனால் இதில் M25 எடுத்துக்கிறேன். கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து அங்கே 500 எடுத்தேன், அதனால் இதுலேயும் 500 எடுத்துக்கிறேன். என்ன டயாபார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து நான் 10, 8, 12 ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமே 12 தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து நான் 10 யூஸ் பண்ணுறேன். கவர் வந்து 25 யூஸ் பண்ணுறேன். சப்போர்ட் விட்த்து அதோட வால் திக்னஸ் வந்து 230 அப்படிங்கிறத இதை கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து காங்கிரீட் டென்சிட்டி எவ்வளோனா 25 கொடுத்துருக்கேன். ஃப்ளோர் ஃபினிஷ் டென்சிட்டி வந்து 20 கொடுத்துருக்கேன். ஸ்லாப் திக்னஸ் நம்ம அசியூம் பண்ணுறது தான். இதில் வந்து 120 இருக்குது, நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் அதாவது மெயினாக இதில் சொல்லணும்னா எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ இதில் ஃப்ளோர் ஃபினிஷர் 0 கொடுத்துருக்கேன்னா நான் வந்து சூப்பர் டெட் லோடுங்கிறத வந்து நான் அங்கே அசைன் பண்ணலை, அதனால் இங்கே 0 கொடுத்துருக்கேன். ஒருவேளை சூப்பர் டெட் லோடு அங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 75 mm கொடுப்பேன். 75 mm கொடுத்தோன்னே ஃப்ளோர் ஃபினிஷருங்கிறதுல வந்து பாருங்கள் எனக்கு 1.5 kN/m² கிடச்சிருச்சு. ஆனால் நான் இப்போ இதில் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் 0 கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், எனக்கு டிசைன் வந்து ப்ராப்பராக கொடுத்துருச்சு. டெப்த் இஸ் சேஃப் இன் ஃப்ளக்சர், எனக்கு வந்து டெப்த்து ஓகேன்னு கொடுத்துச்சு. இப்போது இதில் டிஃப்ளெக்ஷன் பார்க்கணும். இதில் எனக்கு 170 mm வந்து மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் வந்து நான் எடுத்துக்கிறது என்னென்னா 115 எடுத்துருக்கேன். இதை நான் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இது ஸ்க்ரோல் பண்ணணும்னா கீழே எனக்கு மேலே கீழே இறங்கும். அதாவது இப்போ நான் மேலே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா குறையும், கீழே கிளிக் பண்ணேன்னா எனக்கு கூடும். இப்போது இதில் வந்து நான் ஒரு டயாபாரை மாற்றணும் அப்படின்னா நான் இதில் கூட டயாமை மாற்றிக்கலாம். டயாபாரை மாற்றணுன்னா எனக்கு ஸ்பேஸிங் வந்து குறையும். இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து நான் லாங் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பார் வந்து இதில் வந்து 8 mm தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குரிய ஸ்பேஸிங் வந்து 230 mm இருக்கணுங்கிறது கிடையாது, குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம். இப்போ ஒரு 180 mm அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இதில் சேஃப் இன் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற வரணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து ரிவைஸ் டெப்த்து கொடுத்துருக்கு. அதாவது இப்போ இதுக்குரிய நம்ம கொடுத்ததுக்கு டெப்த்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. அப்போது ஒன்று நம்ம வந்து 2 தான் இது பண்ணலாம். அதாவது இதில் வந்து ஸ்பேஸிங்கை வந்து குறைக்கலாம். ஸ்பேஸிங் வந்து 100க்கு கீழே குறைக்கக்கூடாது, மினிமம் 100 வச்சுக்கலாம். 100 வச்சாலும் நமக்கு வந்து ரிவைஸ் டெப்த்தும் காமிக்குது. ஒரு இல்லை 10 mm எடுத்து பார்க்கலாம். 10 mm எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு குறையுதுன்னு பார்த்தா அப்போ நமக்கு ரிவைஸ் டெப்த்து தான் காமிக்கி. அப்போ இதுக்கு ஒரே வழி நம்ம வந்து டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அப்போது 150 mm போட்டுக்குவோம். 150 mm போட்டோம்னா நமக்கு எவ்வளோ வருதுங்கிறது காமிக்கும். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு சேஃப் இன் டிஃப்ளெக்ஷன் வந்துடுச்சு. ஒருவேளை சப்போஸ் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 110 வந்து எனக்கு சேஃபாக தான் இருக்குது. இப்போ 115 போகிறேன், அப்போ எனக்கு ரிவைஸ் டெப்த்னு வந்துடுச்சு. அப்போ என்னென்னா இதில் வந்து நான் 110 அந்த அளவில் தான் நான் வந்து ஸ்பேஸிங் எடுத்துக்கணும். அதாவது மெயின் பார் 10 mm ராடு வந்து
0 அவ்வளோ ஸ்பேஸிங்கில் தான் வந்து எனக்கு பார் வந்து வைக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் பார் வந்து நம்ம எடுக்கிறதா, அதாவது மினிமம் இவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும்னு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம வந்து 180 mm எடுக்கலாம், இல்லை 150 mm எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். டீட்டெயிலிங்கை பார்ப்போம். இதில் மெயின் பார் வந்து இந்த மாதிரி கிராங்க் அடித்து வந்திருக்கும். இந்த இது நீங்கள் ஸ்லாபில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் உங்களுக்கு கிராங்க் அடிக்கிற இடம் அதோட லென்த் எவ்வளோனா 0.1 LX, அவ்வளோ இங்கே மினிமம் அவ்வளோ கேப் இருக்கணும். அதேமாதிரி கீழே இந்த லெஃப்ட் சைட்லேயும் சரி ரைட் சைட்லேயும் சரி இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து இதோட மெயின் பார் சைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதோட டிஸ்ட்ரிபியூட் பார், அதாவது இந்த இதில் வர்ற எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் பார் ஸ்ட்ரைட்டாக வர்றது. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பார் எவ்வளோ இதில் கொடுத்துருக்கோங்கிறது இதில் காமிக்கி. நம்மளோட ஸ்பேன் வந்து LY எவ்வளோன்னா 8, LX என்னன்னா 4 மீட்ரு. இது வந்து மேலே இந்த பிளான் வியூவில் பார்க்குறோம். இது செக்ஷன் வியூவில் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். டிஸ்ட்ரிபியூட் பார் இந்த மாதிரி இருக்கும். மெயின் பார் வந்து நமக்கு இந்த மாதிரி மேலே கீழே இப்படி ஏறி வந்திருக்கும். இதான் மெயின் பார், இது டிஸ்ட்ரிபியூட்டர் பார். நம்மளோட ஓவரால் டெப்த்து இவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்டு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதுலேயும் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.